டேட்டூ அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு கிளைண்ட் பிளேஸில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. அதை தாண்டி அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செகண்டுக்கு மேலே என்ன உட்காரவோ நிற்கவோ கூட முடியல. அவ்வளோ கொசுத்தில் நான் கிளைண்ட் வர வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே தான் இருந்தேன். கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் டேட்டூ முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணி போய் டேட்டூ பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாலியாக இருக்கும் உங்கள் ஜாப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய ஒர்க்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஜாலியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது. அது மாதிரி தான் என்னோடதும். என்ன தான் நான் கிளைண்ட் பிளேஸ்க்கு போனாலும் சம்டைம்ஸ் அவங்க அதை கேன்சல் பண்ணி திரும்ப அனுப்பிடுவாங்க. அவங்க லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி போகிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகுளாக தான் இருக்கும். அதை தாண்டி போனாலும் ஃபுட்டு, தண்ணி, பாத்ரூம்னு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் என்னென்னா, நிறைய உமன்ஸ் நீங்கள் எங்கள் பிளேஸ்க்கே வந்து டேட்டூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாலும் கிளைண்ட் தர பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நமக்கு பிடிச்ச ஜாபை என்ஜாய் பண்ணி பண்ணுறதும் ஒரு தனி ஹாப்பி தான்.